தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் பார்க்கக்கூடிய டாபிக் மென்சுரேஷன் வால்யூமில் பார்ட் 5 வீடியோ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம 4 பார்ட் போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். அப்போ தான் இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அந்த கிளாஸோட கண்டினியூ தான் இது. இன்றைக்கி நம்ம கோலம் டாபிக், கோலம் மற்றும் அரைக்கோளம் டாபிக் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஃபார்முலா ஃபஸ்ட்டு கோலத்தோட கனளவு. கோலம்னா ஸ்பியர்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் ஸ்பியர்னு சொல்லுவோம். பால் இருக்கும்ல, பால் தான் வந்து கோலம். கோலத்தின் கனளவுக்கு ஃபார்முலா 4/3 πr3. இந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வலைபரப்புக்கு ஃபார்முலா 4πr². உள்ளீடற்ற கோலம்னா அந்த பாலில் வந்து நடுவில் ஹோல் இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி, ஓகேவா? அந்த உள்ளீடற்ற கோலத்தோட கனளவு 4/3 π R³ - ஸ்மால் r³. இந்த கேபிட்டல் ஆருங்கிறது பெரிய அந்த உள்ளீடற்ற கோலத்தில் வெளிப்புற சர்ஃபேஸோட ஆறு, இந்த சின்ன ஆறுங்கிறது உள்ளே இருக்கிற சர்ஃபேஸோட ஆறு, ஓகேவா? அப்போ கோலத்தோட கனளவு 4/3 πr³, வலைபரப்பு 4πr². உள்ளீடற்ற கோலத்தோட கனளவு 4/3 π R³ - ஸ்மால் r³. அதே மாதிரி அரைக்கோளத்தோட கனளவு 2/3 πr³. கோலத்தோட கனளவு 4/3, அரைக்கோளம்னா 2/3. அதே மாதிரி கோலத்தோட வலைபரப்பு 4πr², அரைக்கோளத்தோட வலைபரப்பு 2πr², ஓகேவா? அரைக்கோளத்துக்கு மொத்த புறப்பரப்பு வந்து 3πr². மொத்த புறப்பரப்புன்னு ஒன்று வரும். அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இப்போ கோலம் அப்படின்னு இப்படி அசியூம் பண்ணிக்கோங்க. பால் மாதிரி இருக்குது. இந்த பாலுக்கு வந்து வலைபரப்பு மட்டும்தான் இருக்கும், ஓகேவா? கோலத்துக்கு வலைபரப்பு மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த அரைக்கோளம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும்ல, இப்படி அந்த பாலை இப்படி பாதியாக கட் பண்ண எப்படி இருக்கும், இப்படி இருக்குமா? இது வந்து அடியிலையும் ஒரு சர்ஃபேஸ் வந்துடும். அரைக்கோளம்ங்கிறது இப்படி இருக்கும், ஓகேவா? அப்போ இந்த சர்ஃபேஸு சேர்ந்துடும். அந்த சர்ஃபேஸ் சேர்ந்தது தான் இந்த மொத்த புறப்பரப்பு. ஆனால் இப்படி பால் மாதிரி இருக்கிறப்ப நமக்கு இந்த பாட்டம் சர்ஃபேஸ் வராது. அதனால் அதுக்கு வலைபரப்பு மட்டும்தான் வரும். எதுக்கு? இந்த கோலத்துக்கு வலைபரப்பு மட்டும்தான் 4πr². அரைக்கோளத்துக்கு அடியில் இப்படி ஒரு பெரிய சர்ஃபேஸும் இந்த வளைஞ்ச சர்ஃபேஸும் இருக்கா, அதுதான் வந்து மொத்த புறப்பரப்பு. இந்த வளைஞ்ச சர்ஃபேஸ், இப்போ அரைக்கோளம் இப்படி இருக்குன்னா இந்த வளைஞ்சிருக்கிற சர்ஃபேஸ் மட்டும் வலைபரப்பு, இந்த பாட்டத்தையும் சேர்த்தோன்னா நமக்கு மொத்த புறப்பரப்பு, ஓகேவா? அப்போ கோலத்தோட வலைபரப்புனா 4πr², அரைக்கோளத்தோட வலைபரப்புனா 2πr², மொத்த புறப்பரப்புனா 3πr². உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் கன அளவு. அதே மாதிரி இந்த கோலம், இந்த அரைக்கோளம் இப்படி இருக்குல்ல, இதில் வந்து இப்போ அடியில் இப்படி இருக்குது அப்படின்னா இதுதான் வந்து உள்ளீடற்ற அரைக்கோளம். இந்த சர்ஃபேஸ் மட்டும் ஃபுல்லாக இருக்கும். நடுவில் இப்படி இந்த சர்ஃபேஸ் வந்து கட் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கும், ஓகேவா? அதோட கனளவு 2/3 π R³ - ஸ்மால் r³. அவ்வளோதான். இந்த ஃபார்முலாஸ் தான் ரொம்ப முக்கியம். வால்யூம் டாப்பிக்கில் எப்போயுமே ஃபார்முலா வந்து நம்ம தெளிவாக இருக்கணும். தெளிவாக இருந்தோம்னா நம்ம சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக சம் சால்வ் பண்ணுவோம். ஒரு சம்மாக சால்வ் பண்ண நமக்கு ஈஸியாக வந்துடும். ஒரு கோலத்தின் ஆரம் 21 சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவு வலைபரப்பு, ஓகேவா? ஒரு கோலத்தோட ஆரம் 21 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க, ஓகே. அதன் கன அளவும் வலைபரப்பும் கேட்குறாங்க. அப்போ கோலத்தோட கன அளவுக்கு ஃபார்முலா என்ன? 4/3 π R³. இதுதான் கோலத்தோட கன அளவுக்கு ஃபார்முலா. அப்போ ஆர் நமக்கு தெரிஞ்சுன்னா டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, 4/3 பையோட வேல்யூ என்ன? 22/7 இன்ட்டு ஆர் எவ்வளவு? 21. R³ 3 டைம் போடுறோம். 21. இப்போ இந்த 7ஆல் டிவைட் பண்ணால் 3 7 21. இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் ஆயிரும். அவ்வளோதான். அடுத்து இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ண வேண்டியதான். 4 இன்ட்டு 22 எவ்வளவு? 88 இன்ட்டு 21 இன்ட்டு 21 441. 21², ஓகேவா? அப்போ இந்த 441 88 மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 38,808ன்னு வந்துடும், ஓகேவா? இதை நான் டேரெக்டாக எழுதிட்டேன் ஆன்சரை. நீங்கள் வந்து அது மாதிரி எழுதாதீங்க, மல்டிபிள் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் எக்ஸாம் டைமத்தில் உங்களுக்கு ஈஸியாக வந்து சால்வ் பண்ணால் ஈஸியாக வரும், ஓகேவா? அடுத்து வலைபரப்பு கேட்டிருக்காங்களா? அப்போ வலைபரப்பு ஃபார்முலா என்ன? கோலத்தின் வலைபரப்பு ஃபார்முலா 4πr². இதுதான் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். 4 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் எவ்வளோ? 21 இன்ட்டு 21. சப்ஸ்டிட் பண்ணோன்னா 3 7 21. அப்போ 4 இன்ட்டு 22 88 இன்ட்டு 21 இன்ட்டு 3 எவ்வளவு? 63, ஓகேவா? இப்போ இந்த 88 63 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 5544. அவ்வளோதான், ஓகேவா? சிம்பிளாக தான் இருக்கும். அப்படியே வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஆன்சர் வர மாதிரி தான். ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க. குரூப் 1 வேணால் கொஞ்சம் டஃப்பாக கேட்பாங்க. குரூப் 2 குரூப் 4 லெவலில் ரொம்ப பேசிக்காக ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க, ஓகேவா?
இப்போ அடுத்த சம் பார்ப்போம். கோளத்தின் வலைபரப்பு 616 சதுர சென்டிமீட்டர் கன அளவு என்ன? கோளத்தோட வலைபரப்பு கொடுத்துட்டாங்க. வலைபரப்பு கொடுத்துட்டு கன அளவு கேட்குறாங்க. இப்போ நமக்கு கோளத்தோட கன அளவுக்கு ஃபார்முலா என்ன? 4/3 πr3. இதுதான் ஃபார்முலா. இப்போ நமக்கு ஆர் தெரியணும். ஆர் தெரிஞ்சால் தானே நம்ம கன அளவு கண்டுபிடிக்க முடியும். அப்போ நம்ம வலைபரப்போட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ வலைபரப்போட ஃபார்முலா என்ன? கோளத்தின் வலைபரப்பு ஃபார்முலா 4πr² அதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. 616 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இதிலேருந்து சப்ஸ்டிட் பண்ணால் நம்ம ஆறு கிடச்சிருமா? ஆறு கிடச்சிச்சின்னா அந்த ஆறை இந்த கன அளவு ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு கன அளவு வந்துடும். அப்போ 4 × 22/7 × ஆறு எவ்வளோ? அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். r² = 616. ஓகேவா? இப்போ இந்த மேலே இருக்க 22ம் 4ம் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போனால் டிவைடில் தான் போகும். அதனால் இங்கேயே நம்ம டேரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ 4ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாள் 4 மீதி 2 இருக்கும். நாங்கள் 20 மீதி 1 4 நாள் 16. ஓகேவா? அடுத்து இது 2ஆல் கேன்சல் பண்ணோம்னா 1 2 1 2 7 2 14 2 14. இங்கே 11 இருக்குமா? 11 கேன்சல் பண்ணோன்னா 7 டைம் வரும். அப்போ இங்கே r² இருக்குது. இங்கே நமக்கு மீதி 7 இருக்குது. இந்த கீழே டிவைடில் 7 இருக்கா? அது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போகிறப்போ மல்டிபிள் ஆயிரும். அப்போ 7 × 7 r² தான் 7 × 7. அப்போ r எவ்வளவு? 7 தான். ஓகேவா? ரூட் எடுக்கிறப்ப 2 7ல் ஒரு 7 எடுத்துக்கோமா? அப்போ r எவ்வளோ? 7 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம கன அளவு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? கன அளவோட ஃபார்முலா என்ன? ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். 4/3 πr3. 4/3 × 22/7 r எவ்வளவு? 7 × 7 × 7. இப்போ இந்த 7க்கு இந்த 7 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இது வந்து ஆன்சர் கொஞ்சம் பாயிண்டில் வர மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அப்போ 4 × 22 எவ்வளோ? 88 × 7 × 7 49 டிவைடட் பை இங்கே 3 இருக்குது. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம். மல்டிபிள் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் நமக்கு 1437.33 வரும். ஓகேவா? இதை நான் டேரெக்டாக போட்டேன். நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். அப்போ தான் எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ஈஸியாக வரும். ஓகேவா? இதுதான் அந்த சம்மோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஒரு கோளத்தின் கன அளவு 288 π. ஓகே, பை வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி பை வேல்யூ அப்படியே கொடுத்துருந்தா நமக்கு ஈஸி. ஓகேவா? அதன் வலைபரப்பு கேட்குறாங்க. கன அளவு கொடுத்துட்டு வலைபரப்பு கேட்குறாங்க. அப்போ ஒரு கோளத்தோட கன அளவு ஃபார்முலா என்ன? 4/3 πr3. இதுதான் கோளத்தோட கன அளவு. அந்த வேல்யூ எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 288 π. இப்போ வலைபரப்புக்கும் நமக்கு ஆர் தெரியணும். அப்போ இந்த ஃபார்முலாலேருந்து நம்ம ஆர் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே இந்த பை இருக்குது. இந்த பை கேன்சல் ஆகிரும். மீதி ஒன்று இருக்கும். 4/3 இருக்குமா? 4/3 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போனால் 3/4ன்னு மாறிடும். அப்போ r³ = 288 × 3/4. ஓகேவா? இப்போ சால்வ் பண்ண வேண்டியதான். சால்வ் பண்ணோன்னா 4ஆல் சால்வ் பண்ணால் எவ்வளோ வரும்? 7 28 2. அப்போ 72 × 3. 72 × 3 எவ்வளவு? 216. அப்போ r³ தான் 216. அப்போ r எவ்வளவு? 6. ஓகேவா? அப்போ ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். 6 3 டைம் மல்டிபிள் பண்ணால் தானே நமக்கு 200 வரும். r³ 6 × 6 × 6. r³ தான் நமக்கு 216. ஓகேவா? அப்போ r³ வந்து 216னா r எவ்வளவு? 6. ஓகேவா? நமக்கு என்ன வேணும்? வலைபரப்பு வேணும். அப்போ வலைபரப்போட ஃபார்முலா என்ன? அதில் சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியதான். வலைபரப்போட ஃபார்முலா 4πr². அப்போ 4 × பை. இதில் வந்து பை வேல்யூ நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா இந்த சம்மில் வந்து ஆன்சர் வந்து பையோட தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நம்ம பையனே வச்சுக்கலாம். நம்ம சம்மில் பார்க்கணும், ஆன்சரில் பார்க்கணும் பையோட வேல்யூ அப்படியே வச்சுருக்காங்களா இல்லை சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சம்மை சால்வ் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ ஆரோட வேல்யூ 6. 6 × 6. அப்போ 6 × 6 36. 36 × 4 எவ்வளவு? 144. அப்போ 144. இங்கே ஒரு பை இருக்குது. 144 பை. அவ்வளோதான். ஆன்சரு இப்படி இருக்கும். சப்போஸ் நம்ம ஆப்ஷனில் பார்க்கணும் பையோட வேல்யூ இப்படியே வச்சுருந்தாங்கன்னா இப்படியே வச்சுக்கணும். இல்லைனா பையோட வேல்யூ 22/7 போட்டு சால்வ் பண்ணி போட்டிருந்தாங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சால்வ் பண்ணி போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த சம்மோட ஆன்சர் 144 பை. அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஒரு உள்ளீடற்ற கோளம். இப்போ இங்கே பாருங்கள், உள்ளீடற்ற கோளத்துக்கு வந்துட்டாங்க. உள்ளீடற்ற கோளத்தோட வெளி மற்றும் உள் ஆரங்கள் முறையே 6 3 சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவு என்ன? கன அளவு தான் கேட்குறாங்க. அப்போ உள்ளீடற்ற கோளத்தோட ஃபார்முலா என்ன? 4/3 π R³ - ஸ்மால் r³. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 2 ஆரும் நமக்கு தெரியும். அப்போ 4/3 × பையோட வேல்யூ 22/7
கேபிட்டல் ஆர் என்ன ஆறு க்யூப் மைனஸ் ஸ்மால் ஆர் என்ன 3 க்யூப். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 4/3 இன்ட்டு 22/7. ஆறு க்யூபோட வேல்யூ எவ்வளோ 216 மைனஸ் 3 க்யூபோட வேல்யூ 27. இப்போ அடுத்த ஸ்டெப் சால்வ் பண்ணோம்னா 4/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு 216 27 போச்சுன்னா எவ்வளவு 189. ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? 7ஆல் டிவைட் ஆகுமா? டிவைட் ஆச்சுன்னா ஒரு 14 7 49. ஓகே, அப்போ 3ஆல் டிவைட் பண்ணோன்னா 9 3 27. இப்போ மீதி இங்கே எவ்வளோ இருக்குது 4 இன்ட்டு 22 88 இன்ட்டு 9. அப்போ 88 இன்ட்டு 9 எவ்வளவு 72. மீதி 72 7 79. அப்போ ஆன்சர் எவ்வளோ 792. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ கன அளவு என்ன ஒரு உள்ளீடற்ற கோளத்தோட கன அளவு தான் கேட்டிருக்காங்க. கன அளவு என்ன 792 சென்டிமீட்டர் க்யூப். அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஒரு உள்ளீடற்ற கோளத்தின் கன அளவு 372 பை கன சென்டிமீட்டர், அதன் உள்ளாரம் 4 சென்டிமீட்டர், வெளியாரம் இந்த மாதிரி மாடல்லையும் கேட்பாங்க. ஓகேவா? கன அளவை கொடுத்துட்டு ஒரு ஆரத்தை கொடுத்துட்டு இன்னொரு ஆரம் கேட்குறாங்க. உள்ளாரம் கொடுத்துருக்காங்க. உள்ளாரம்னா ஸ்மால் ஆர், வெளியாரம் தான் கேபிட்டல் ஆர். ஓகேவா? அப்போ கோளத்தோட கன அளவு வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபார்முலா என்ன 4/3 பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் க்யூப் மைனஸ் ஸ்மால் ஆர் க்யூப். நம்ம எல்லா மாடலுமே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போயிடணும். நமக்கு எந்த மாதிரி கேட்பாங்கங்கிறது தெரியாது. அதனால் எல்லா மாடலுமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போட்டால் நம்ம எக்ஸாமில் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு வந்துடலாம். அப்போ இதை சால்வ் பண்ணலாமா? இந்த பைக்கு இந்த பை கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து மீதி என்ன இருக்கும் இங்கே 4/3 இருக்கும். உள் ஆரம் 4 கொடுத்துருக்காங்க, அதோட வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ 4/3 கேபிட்டல் ஆர் க்யூப் கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணணும், இல்லைனா வேல்யூ தப்பாக வந்துடும். உள்ள ஆரம்ங்கிறனால ஸ்மால் ஆருக்கு தான் சப்ஸ்டியூட் பண்ணணும் 4 க்யூப்னு. ஓகேவா? அடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் வராது 372. இப்போ இந்த 4/3 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் 3/2ன்னு மாறுமா? அப்போ 4 க்யூப் மைனஸ் 4 க்யூப் எவ்வளவு 64 ஈக்குவல்ட்டு 372 இன்ட்டு இந்த 4/3 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வந்தால் 3/4ன்னு மாறும். இப்போ இதை 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இவ்வளோ வரும். 1 24 32 9 36 9 டைம் வருமா? 9 4 36 மீதி 1 3 12. அப்போ 93 இன்ட்டு 3 ஆர் க்யூப் மைனஸ் 64 ஈக்குவல்ட்டு 93 இன்ட்டு 3 எவ்வளவு 3 9 3 27 279. இப்போ ஆர் க்யூப் ஈக்குவல்ட்டு இந்த மைனஸ் 24 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போனால் ப்ளஸ் 24 மாறும். அப்போ 279 ப்ளஸ் 64. அப்போ ஆர் க்யூப் எவ்வளோ 279 64 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 343. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன வேணும் வெளி ஆரம் வேணும். வெளி ஆரம்னா கேபிட்டல் ஆர் மட்டும்தான். நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஆறு க்யூப் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இதுக்கு வந்து க்யூப் ரூட் எடுக்கணும். க்யூப் ரூட் எடுத்தால் நமக்கு ஆறு கிடச்சிரும். அப்போ 343ங்கிறது எதோட க்யூபு 7ஓட க்யூப். ஓகேவா? க்யூப் நம்பர் நம்ம 1 to 10 1லேருந்து 10 வரைக்கும் க்யூப் நம்பர் கன்ஃபார்மாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதே மாதிரி ஸ்கொயர் நம்பர் 1லேருந்து 25 வரைக்கும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. அப்போ ஆர் ஈக்குவல்ட்டு 7. அவ்வளோதான். ஓகேவா? 7 க்யூப் தான் 343 வரும். அப்போ ஆறு க்யூப் வந்து 343னா ஆறு மட்டும் எவ்வளவு 7. அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். வெளி மற்றும் உள்ளாரங்கள் முறையே 14 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு உள்ளீடற்ற கோளத்தின் வலைபரப்பு அல்லது மொத்த பரப்பரப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ உள்ளீடற்ற கோளம்னா வலைபரப்பு மொத்த பரப்பரப்பு ரெண்டுமே ஒன்று தான். ஒரு கோளம் இருக்குது, அந்த கோளத்தில் நடுவில் இப்படி நடுவில் மட்டும் இல்லாமல் இருக்கும். இப்போ நடுவில் மட்டும் இப்படி குடஞ்செடுத்து இப்படி ஒரு பாலில் நடுவில் மட்டும் இப்படி குடஞ்செடுத்து அப்படி இருக்கும். அதுதான் வந்து உள்ளீடற்ற கோளம். ஓகேவா? இது மட்டும்தான் ஃபில் ஆகிருக்கும். நடுவில் வந்து குடஞ்செடுத்த மாதிரி இருக்கும். இதுதான் உள்ளீடற்ற கோளம். உள்ளீடற்ற கோளங்கிறப்ப வலைபரப்புனாலும் ஒன்று தான், மொத்த புறப்பரப்புனாலும் ஒன்று தான். ஓகேவா? அரைக்கோளத்துக்கு தான் மாறும். கோளத்துக்கு வலைபரப்பு மொத்த புறப்பரப்பு ரெண்டும் ஒன்று தான். அரைக்கோளம்னா இப்படி இருக்கும். அப்போ இந்த சர்ஃபேஸ் நமக்கு ஆட் ஆயிருமா, அதனால அரைக்கோளத்துக்கு வந்து வேறு மாதிரி வரும். வலைபரப்புனா இது, மொத்த புறப்பரப்புனா இதுவும் ஆட் ஆயிரும். ஓகேவா? இப்போ கோளம் அப்படிங்கிறப்போ உள்ளீடற்ற கோளம். இந்த உள்ளீடற்ற கோளத்தோட வலைபரப்பு அல்லது மொத்த புறப்பரப்பு கேட்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம நார்மல் கோளம்னு வச்சுக்கோங்களேன். நார்மல் கோளத்தோட வலைபரப்புனா நம்ம என்ன ஃபார்முலா 4πr² போட்டுருவோம். ஓகேவா? இதான் வந்து ஃபார்முலா. இப்போ உள்ளீடற்ற கோளம்ட்டாங்க. அப்போ அந்த உள்ளீடற்ற கோளம்ங்கிறது எப்படி இருக்கும்
நடுவில் ஒரு பால், அந்த அஸ்யூம் பண்ணிக்கோங்க ஒரு பால் இருக்குது, அந்த பாலில் இருக்க நடுவில் மட்டும் குடஞ்சி எடுத்துட்டாங்கன்னு நான் வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்படி குடஞ்சி எடுத்துட்டாங்க, இது மட்டும் இருக்குது. ஓகேவா, அப்போ அதுக்கு என்ன வரும், சர்ஃபேஸ். அந்த வலைபரப்புங்கிறது வளைஞ்ச பரப்பு. அப்போ அந்த வளைஞ்ச பரப்பு 2 வரும். இந்த வெளியே இருக்குல்ல, இந்த வெளியே இருக்கிறதும் ஒரு வளைஞ்ச பரப்பு தான், இந்த உள்ளே இருக்கிறதும் ஒரு வளைஞ்ச பரப்பு தான். ஓகேவா, நமக்கு இங்கே கொடுத்துருக்க ஆரங்கிறது இந்த 14ங்கிறது இப்போ இப்படி குடஞ்சி எடுத்ததில் இங்கே வெளியே இருக்கிற இது 14, இந்த உள்ளே கொட்டியூண்டாக இருக்கா, அதையும் குடஞ்சி எடுத்த ஏரியா இருக்கா, அதோட ஆரம் தான் 7. அப்போ நம்ம வலைபரப்பு அப்படிங்கிறப்ப இப்போ நார்மல் கோலம்னா, இப்போ நார்மலாக இப்படி கோலம் இருக்குன்னா அதோட வளைஞ்ச பரப்புங்கிறது இந்த அவுட்ரு சர்ஃபேஸ் மட்டும் நமக்கு கவர் ஆயிரும், 4πr². இப்போ நமக்கு குடஞ்சி எடுத்த மாதிரி ஒரு கோலம் இருக்கா, உள்ளீடற்ற கோலமாக. அப்போ அந்த வளைந்த பரப்புங்கிறது என்னது, இதுவும் வளைஞ்ச பரப்பு தானே, வெளியே இருக்கிறதும் வளைஞ்ச பரப்பு தான், இந்த நடுவில் இருக்கிறதும் வளைஞ்ச பரப்பு தான், அதையும் நம்ம கண்டுபிடிக்கணும்ல. அப்போ வெளியே இருக்க வளைஞ்ச பரப்புக்கு ஒரு 4πR² ப்ளஸ் 4πr². இது வெளியே இருக்க வளைஞ்ச பரப்புக்கு வலைபரப்புக்கு, இது உள்ளே இருக்கிற வலைபரப்புக்கு, அவ்வளோதான். ஓகேவா, இது நம்ம தெளிவாக இருந்துக்கணும். அப்போ அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். 4 × 22/7 × R² என்ன, இப்போ இதிலேருந்து நம்ம வெளியே எடுத்துடலாமா, ரெண்டுலேயுமே 4π பொதுவாக தான் இருக்குது. அப்போ 4πவே வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துகிட்டு R² ப்ளஸ் r². இப்போ 4 × 22/7, R வேல்யூ என்ன, 14 14² ப்ளஸ் r வேல்யூ என்ன, 7 ஸ்கொயர். இப்போ சப்ஸ்டிட் பண்ணுமா, 4 × 22/7, 14² வேல்யூ 196 ப்ளஸ் 7² வேல்யூ 49. இப்போ 196ஐயும் 49ஐயும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும், 5 245. ஓகேவா, அப்போ 4 × 22/7 × 245. இப்போ இதை சால்வ் பண்ணால் 21 5 35. இப்போ 4 × 22 எவ்வளோ, 88 இன்ட்டு இங்கே ஒரு 35 இருக்குது. ஓகேவா, அப்போ 88ஐயும் 35 நம்ம ஆட் பண்ண வேண்டியதான். ஆட் பண்ணோன்னா நமக்கு 3080ன்னு வரும், அவ்வளோதான். அப்போ இந்த சம்மோட ஆன்சர் எவ்வளவு, 3080, அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா. ஒரு கோலத்தின் கன அளவு 4851 கன சென்டிமீட்டர் எனில் அதன் வலைபரப்பு. கன அளவு, கோலத்தோட கன அளவு கொடுத்துட்டு வலைபரப்பு கேட்குறாங்க. ஓகே, இப்போ கன அளவுக்கு என்ன ஃபார்முலா, 4/3πr³ இதுதான் ஃபார்முலா. அது 4851ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணுவோமா. 4/3 × 22/7, பையோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் 22/7 r³ = 4851. ஓகே, அடுத்து இது இப்போ நமக்கு வேல்யூ பெருசாக இருக்குது. வேல்யூ பெருசாக இருக்குங்கிறப்ப நம்ம பிரித்து வச்சுக்கணும். இப்போ r³ வச்சுட்டு மீதி இந்த 4/3 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் என்ன வரும், 4801. இங்கே அதை அப்படியே வச்சுக்கலாம். இந்த 4/3 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் 3/4ன்னு மாறும். அதே மாதிரி இந்த 22/7ங்கிறது 7/22ன்னு மாறும். ஓகேவா, இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணோம் அப்படின்னா இது 7ஆல் 11 டிவைட் ஆகும். ஓகேவா, இதை 11 டிவைட் பண்ணலாம். 11 டிவைட் பண்ணோம்னா இங்கே 2 டைம் வரும், இங்கே 4 டைம் வரும், மீதி 4 இருக்கும், திரும்ப ஒரு 4 டைம், மீதி 1. இப்போ 441 இருக்கா. இதை 4ஆலையும் டிவைட் பண்ண முடியாது, 2ஆலையும் நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. ஓகே, அப்போ அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த 441 அப்படிங்கிறத நம்ம பிரித்து எழுதிக்கலாம். இந்த 441 அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரிக்கலாம், 63 × 7ன்னு பிரிக்கலாம். 63 × 7 தான் 441. ஓகேவா, அப்போ நமக்கு இங்கே மீதி என்ன இருக்குது, இங்கே ஒரு 3. ஏன் இதை நம்ம இப்படி பிரிக்கிறோம்னா இங்கே க்யூப்பில் இருக்குது, நமக்கு வேல்யூ 6 மட்டும்தான் தேவை. அதனால் எப்படியும் இதை நம்ம க்யூப் ரூட் எடுத்து தான் ஆகணும். அதனால் இதை பிரிச்சுக்கிட்டோம். 441 63 × 7ன்னு பிரிச்சுட்டோமா. அப்போ இங்கே மீதி 3, அந்த 3 எழுதியாச்சு. இங்கே 7 இருக்குது, × 7 டிவைடட் பை
இங்கே 4 4 எப்படி எழுதலாம் பிரித்தோம்னா 2 × 2 எழுதலாம். இங்கே ஒரு 2 இருக்குது × 2. அடுத்து r³ = 63 மறுபடியும் நம்ம எப்படி பிரிக்கலாம் 9 × 7ன்னு பிரிக்கலாம். 9 7 தானே 63. அப்போ இது 9 × 7ன்னு பிரிக்கலாம். இங்கே ஒரு 7 இங்கிட்டு இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 7 திரும்ப கீழே / 3 2 இருக்குது 2 × 2 × 2. ஓகேவா. அடுத்து இதையும் நம்ம பிரிக்கலாம்ல இந்த 9ஐயும் நம்ம பிரிக்கலாம். அப்போ இங்கேயே பிரித்து எழுதிக்கலாமா இந்த 9 இந்த 9ஐயும் நம்ம எப்படி பிரிக்கலாம் 3 × 3ன்னு இந்த 9ஐயும் நம்ம பிரிக்கலாம். ஓகேவா. இப்போ க்யூப் ரூட் எடுக்கணும். இப்போ இந்த க்யூப் ரூட் எடுத்தால் இப்போ க்யூப் ரூட் எடுக்கிறோன்னா 3 நம்பருக்கு ஒரு நம்பரை வெளியே எடுத்துக்கணும். ரூட்டுக்குள்ளே 3 நம்பருக்கு ஒரு நம்பரை பொதுவாக வெளியே எடுக்கணும். இங்கே ஒரு 3 2 3 3 3 இருக்குது. அப்போ r அந்த 3 3க்கு ஒரு 3 1 2 3 7 இருக்குது. அந்த 3 7க்கு ஒரு 7 கீழே 2 2 2 3 2க்கு ஒரு 2 / 2. அப்போ 7 3 21 / 2. இதை அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு ஆன்சர் இதோட முடியல. வலைபரப்பு கண்டுபிடிக்கணும். வலைபரப்பு கண்டுபிடிக்க கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ r எவ்வளோ 21/2. அதான் அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து இப்போ வலைபரப்பு கண்டுபிடிப்போமா. வலைபரப்பு ஃபார்முலா என்ன 4πr². அந்த 4πr² போட்டு சால்வ் பண்ணோன்னா நமக்கு வலைபரப்பு கிடச்சிரும். வலைபரப்போட ஃபார்முலா 4πr². ஓகே. இப்போ 4ஓட வேல்யூ நம்ம எவ்வளோ ஆரோட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 21/2ன்னு கண்டுபிடிச்சிட்டு வச்சுருக்கோம். அதை 2 டைம் இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம். 21/2 × 21/2. இப்போ இதை சப்ஸ்டிட் சால்வ் பண்ணலாமா. இந்த 2க்கு இந்த 2 டைம் வரும். அடுத்து இந்த 2க்கு இதை கேன்சல் பண்ணிடலாம். இந்த 7க்கு 3 7 21. மீதி நமக்கு என்ன இருக்குது 22 × 3 எவ்வளவு 66 × 21. அப்போ 66 21 மல்டிபிள் பண்ணோம்னா 1386 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா. ரொம்ப ஈஸி தான். கன அளவில் கொடுத்துருக்காங்க. வேல்யூ கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதை நம்ம பிரித்து எழுதிக்கிறோம். ஓகேவா. நமக்கு r³ வரும். 6 தான் நமக்கு முக்கியம். இங்கே வந்து r³ வர்றப்ப நமக்கு 6 தான் வேணும். அதனால் இந்த வேல்யூ வந்து சால்வ் பண்ணணும்னா அப்படியே பிரித்து எழுதிக்கிறோம். ஓகேவா. 3 நம்பருக்கு க்யூபில் இப்போ ஸ்கொயர் ரூட்டு r² இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த பக்கம் ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா 2 நம்பருக்கு ஒரு நம்பர் பொதுவாக வெளியே எடுக்கணும். க்யூப்னா 3 நம்பருக்கு ஒரு நம்பர் பொதுவாக வெளியே எடுக்கணும். இதெல்லாம் வந்து பேசிக்ஸ். ஓகேவா. ஓகே. அப்படி வெளியே எடுத்தோம்னா நமக்கு r எவ்வளோ வரும் 21/2 வரும். அந்த வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சர். அவ்வளோ. ஓகே. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். a, b என்ற இரு கோளங்களின் ஆரங்கள் 40 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் எனில் புறப்பரப்புகளின் விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா. இப்போ a, bன்னு 2 கோளம் இருக்குது. ஒரு கோளம் a இன்னொரு கோளம் b. அதோட ஆரம் 40 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர். இதோட ஆரம் 40 இதோட ஆரம் 10. அப்போ அதோட புறப்பரப்புகளின் விகிதம்னு கேட்குறாங்க. ஓகேவா. சரி. ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு எழுதுவோம். புறப்பரப்பு என்ன புறப்பரப்புனா மொத்த புறப்பரப்பு வலைபரப்பு. கோலத்தை பொறுத்தளவு வலைபரப்புனாலும் ஒன்று தான் மொத்த புறப்பரப்புனாலும் ஒன்று தான். அப்போ 4πr² தான் அதோட ஆன்சர். இப்போ முதல் கோலம் ஏங்கிற கோலத்துக்கு r1ன்னு வச்சுக்கலாம். பிங்கிற கோலத்துக்கு 4πr2ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா. நமக்கு என்ன கேட்குறாங்க விகிதம் கேட்குறாங்க. விகிதம். அப்போ a/bன்னு நம்ம எடுத்துடணும். இப்போ இது வந்து முதல் கோலத்தோட புறப்பரப்பு, இது ரெண்டாவது கோலத்தோட புறப்பரப்பு, ரெண்டுக்கு விகிதம் கேட்குறாங்க. அவ்வளோதான். இப்போ 4πr1². r1 என்னது இதுதானே 40. அதான் r1ன்னு எடுத்துக்கோம். 40 × 40 4π. இது எவ்வளவு r2 10. பிக்கு வந்து 10ன்னு எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான். இப்போ இந்த 4π இந்த விகிதத்துக்கு என்ன மீனிங் டிவைடில் இருக்கிறதா மீனிங். அப்போ இந்த 4πக்கு இந்த 4π ஈஸியாக கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த 0க்கு இந்த ஒரு 0, இந்த 0க்கு இந்த ஒரு 0. அப்போ மீதி என்ன இருக்கும் 4 × 4 16. இந்த பக்கம் எதுவுமே இல்லைன்னா என்ன எடுத்துக்கணும் 1ன்னு எடுத்துக்கணும். ஏன்னா டிவைடில் இருக்குது. அப்போ 16:1 தான் இதோட விகிதம். ரொம்ப சிம்பிள் தான். ஏபிங்கிற 2 கோலம் இருக்கான். ஒரு கோலத்தோட ஆரம் 40 தான், இன்னொரு கோலத்தோட ஆரம் 10 தான். புறப்பரப்போட விகிதம் கேட்குறாங்க. அப்போ புறப்பரப்பு ஃபார்முலா 4πr². ஓகேவா. இது வந்து ஏ, இது வந்து பி. கண்டுபிடிச்சோம்னா ரெண்டுக்கும் விகிதம் கண்டுபிடிச்சோம்னா என்ன 16:1. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணுவோம். ஒரு கோலத்தின் ஆரம் இருமடங்கானால் கன அளவு எத்தனை மடங்கு ஆகும். ஓகே. ஒரு கோலத்தோட ஆரம் இருமடங்கானால் கன அளவு எத்தனை மடங்காகும்னு கேட்குறாங்க. ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கோலத்தோட ஆரத்துக்கு ஃபார்முலா என்ன. இதை வந்து 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ரெண்டையுமே நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு கோலத்தோட கன அளவு ஃபஸ்ட்டு எழுதணும். 4/3
பைஆர் கியூபுங்கிறது இதோட கன அளவு. ஆரம் 2 மடங்கானால் கன அளவு எத்தனை மடங்காகும்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ இப்போ ஆரம் இப்படி இருக்குது, 2 மடங்கானா என்ன ஆகும்? 2r மாறிடும். ஓகேவா? ஆறுங்கிறது ஆரம், அப்போ அது 2 மடங்கானா 2r. ஓகேவா? அப்போ 2rன்னு போட்டு சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போமே. 4/3 பை இந்த ஆரம்ங்கிறது 2 மடங்கு ஆகுது, அப்போ 2 மடங்கானா 2r. ஓகேவா? இப்போ சப்போஸ் ஆரம் வந்து ஒரு 2ன்னு வச்சுக்கோங்களேன், 2ன்னு இருக்குது அப்படின்னா இங்கே 2ன்னு போட்டு சப்ஸ்டிட் பண்ணியிருப்போம். ஆரம் வந்து 2 மடங்கு ஆச்சுன்னா 4 ஆகுது, அப்போ அந்த 4 ஆனால் இங்கே என்ன பண்ணியிருப்போம்? இங்கே 4ன்னு போட்டு சப்ஸ்டிட் பண்ணோமா? அதே மாதிரி தான் இப்போ இங்கே வந்து 2rனே நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? அப்போ 2rன்னு எடுத்துக்கிட்டோம். 2r கியூப், இந்த கியூபை போட்டோன்னா 4/3 பை 2 கியூபு 6 கியூப் தானே, அப்போ 2 கியூபோட வேல்யூ எவ்வளோ? 8 இன்ட்டு r கியூப். இப்போ பாருங்கள், இந்த 8ஐ மட்டும் தனியாக பிரித்து முன்னாடி எழுதிருங்க. 8 இன்ட்டு 4/3 பை r கியூப். இப்போ இந்த 4/3 பை r கியூப்புங்கிறது கோலத்தோட கன அளவு ஃபார்முலா. அப்போ இந்த 8ங்கிறது 8 மடங்கு 8 இன்ட்டு 4/3 பை r கியூப். அப்போ ஒரு கோலத்தோட ஆரம் வந்து 2 மடங்கானால் அதோட கன அளவு எத்தனை மடங்கு ஆகுது? 8ஆல் மல்டிபிள் பண்ணுற மாதிரி ஆகுது, அப்போ 8 மடங்கு ஆகுது. ஓகேவா? இவ்வளோ தான் ஆன்சர். ஓகேவா? இதை வந்து நம்ம அஸ்யூம் பண்ணியும் போடலாம். இப்போ இந்த இடத்துல ஆரம் வந்து 2ன்னு வச்சுக்கிட்டு அது வந்து 2 மடங்கு ஆகுதுன்னா 4ன்னு வச்சு 4 கியூப் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிற மாதிரி வச்சும் போடலாம். இப்போ நம்ம ஆரோட வேலையை அப்படி எடுத்துக்கிட்டோம். ஆரம் வந்து 6ன்னு இருக்குது, அது 2 மடங்கானா 2rன்னு மாறும். அப்போ 2rன்னு போட்டு சப்ஸ்டிட் பண்ணோன்னா 8ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக வரும். ஓகேவா? அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? ஆரம் 2 மடங்கானால் கனவில் எத்தனை மடங்காகும்? 8 மடங்கு ஆகும். ஓகேவா? இதை இன்னொரு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். அது எப்படின்னா வந்து பர்சன்டேஜ் மெத்தட், அந்த பர்சன்டேஜ் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். அதுவும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். உங்களுக்கு இது ஈஸியாக இருந்தால் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அது ஈஸியாக இருந்தால் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ கோலத்தோட கன அளவை வந்து நம்ம 100ன்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். சும்மா அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஓகேவா? கோலத்தோட கன அளவு 100. 6 2 மடங்கானால் கன அளவு எத்தனை மடங்கு ஆகும்னு கேட்குறாங்க. ஓகேவா? 6 2 மடங்கு ஆகுதுன்னா பர்சன்டேஜாக பொறுத்து, இது வந்து பர்சன்டேஜ் டாப்பிக்கில் நம்ம நிறைய சம் சால்வ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்போ நம்ம இப்போ இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த ஆரம் ஒரு 100ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 2 மடங்கு ஆகுதுன்னா 200ன்னு மாறி இருக்கும். ஓகேவா? அப்போ 200% அதை எடுத்துக்கணும். அப்போ இந்த இடத்துல 200% அப்படிங்கிறது பர்சன்டேஜ் எப்படி எழுதுவோம்? டிவைடட் பை 100ன்னு எழுதுவோம். ஓகேவா? இங்கே கன அளவுங்கிறதுனால 3 டைம் இந்த ஆரத்தை போடணும். ஏன்? கோலத்தோட கன அளவுக்கு ஃபார்முலா என்ன? 4/3 பை r கியூப். அப்போ ஆரங்கிறது 3 தடவை 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6ஆ, அதனால இதை வந்து 3 டைம் போடணும். 200 டிவைடட் பை 100. இது வந்து ஆரம். நம்ம கன அளவையும் 100ன்னு அசைன் பண்ணிக்கிட்டோம், ஆரத்தையும் 100ன்னு அசைன் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? ஆரம் 100 இல்லை, இங்கே 2 மடங்கு ஆகிறப்ப அந்த 100ங்கிறது 2 மடங்கு ஆச்சுன்னா 200. அதனால் 200 டிவைட் பை 100, 200 டிவைட் பை 100 இன்ட்டு 200 டிவைட் பை 100 3 டைம் போடுறோம். இப்போ இதை சால்வ் பண்ணால் இந்த 100க்கு இது, இந்த 2 0க்கு இது, இந்த 2 0க்கு இது, மீதி எவ்வளோ இருக்கும்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 100. அப்போ 100 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 8, அப்போ 800. ஓகேவா? இப்போ பாருங்கள், கன அளவு எத்தனை மடங்கு வந்தாலும் நம்ம கொஸ்டின். இங்கே கன அளவு 100ன்னு அச்சீவ் பண்ணியிருக்கோம். 100ன்னு அச்சீவ் பண்ண கன அளவு 800ஆக மாறி இருக்குது. அப்போ எத்தனை மடங்கு ஆகிருக்கு? அதே 8 மடங்கு தான். 8 மடங்கு அதிகமாக இருக்குது. 100 வந்து 800 ஆகிருக்கு. அப்போ 8ஆல் மல்டிபிள் பண்ணுற மாதிரி, அப்போ 8 மடங்கு அதிகமாக இருக்குது. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் அதில் போடுங்க, இல்லை இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் இதில் போட்டு சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இன்னொரு சம் பார்ப்போம். 8 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கோலம் உருக்கப்பட்டு 2 சென்டிமீட்டர் ஆரமுள்ள சிறு சிறு பந்துகளாக வார்க்கப்பட்டால் உருவாகும் புதிய கோலங்களின் எண்ணிக்கை. இப்போ 8 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு பெரிய கோலம், ஒரு பெரிய பால் இருக்குது. அதை வந்து உருக்கி 2 சென்டிமீட்டர் ஆரமுள்ள சின்ன சின்ன பாலாக உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்கினா புதிய கோலங்கள் எத்தனை கோலங்கள் உருவாக்க முடியும்? இப்போ 8 சென்டிமீட்டர் ஆரமுக்கு ஒரு பெரிய பால், அதை உருக்கி 2 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு சின்ன பாலாக மாற்றுறப்ப கன அளவு வந்து மாறாது. ஓகேவா? ஏன்னா இந்த 8 சென்டிமீட்டர் இருக்கிற ஒரு பெரிய பாலை உருக்கி 2 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய குட்டி குட்டி பாலாக உருவாக்குறாங்க. அது எத்தனை பால் உருவாக்குறாங்கங்கிறதா நம்ம கொஸ்டின். அப்போ இந்த பால்களோட கன அளவும் இந்த பால்களோட கன அளவும் நமக்கு இந்த ஒரு பாலோட கன அளவு இந்த ஒரு 10 பால், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 பால் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10 பாலோட கன அளவுக்கு சமமாக தான் இருக்கும். ஏன்னா இதை உருக்கி தானே இதை எல்லாத்தையும் உருவாக்கியிருக்காங்க. அப்போ இதோட கன அளவுக்கு சமமாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு எண்ணிக்கை கேட்குறாங்க. அப்போ பெரிய பாலோட கன அளவு 4/3
பை கேபிட்டல் ஆர் கியூப் அப்படிங்கிறத சின்ன பாலோட கன அளவால் டிவைட் பண்ணணும். 4/3 பை ஸ்மால் ஆர் கியூப். ஓகேவா? இது வந்து இந்த பெரிய பால் 8 சென்டிமீட்டர் இருக்குல்ல, இந்த 8 சென்டிமீட்டர் கன அளவு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பால், அதோட கன அளவை இந்த 2 சென்டிமீட்டர் கன அளவு இருக்கக்கூடிய சின்ன பால், அது வந்து இதோட கன அளவு, இந்த கன அளவால் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டைரெக்டாக எண்ணிக்கை எவ்வளோன்னு கிடச்சிரும். அவ்வளோதான். இந்த கான்செப்டை, இந்த மெத்தடை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா இதுதான் மெத்தட். ஓகேவா? பெரிய பாலோட கன அளவை சின்ன பாலோட கன அளவால் டிவைட் பண்ணோம்னா நமக்கு சின்ன பால்ஸ் எத்தனை பால்ஸ் வந்து நம்மளுக்கு செய்ய முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ 4/3 பை கேபிட்டல் ஆர் கியூப் டிவைட் பை 4/3 பை ஸ்மால் ஆர் கியூப். இது பொதுவானதானே, இந்த 4/3க்கு இந்த 4/3 பொதுவானதான், இந்த பைக்கு இந்த பை பொதுவானதான், கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ மேலே மீதி என்ன இருக்கும்? மேலே கேபிட்டல் ஆர் கியூப், கீழே ஸ்மால் ஆர் கியூப். இப்போ அதை அப்படியே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். கேபிட்டல் ஆர் 8, ஸ்மால் ஆர் 2. அப்போ கேபிட்டல் ஆர் 8 × 8 × 8, ஸ்மால் ஆர் 2 × 2 × 2. இப்போ சால்வ் பண்ணால் இந்த 3 2க்கு இந்த ஒரே ஒரு 8 தான் கேன்சல் ஆகும். ஓகேவா? அப்போ இந்த 8 இந்த 8 8 8 எவ்வளோ? 64. அப்போ எவ்வளோ பால்ஸு? 64 பால்ஸ். அப்போ புதிய கோலங்கள் எண்ணிக்கை 64. ஓகேவா? 8 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய அந்த பெரிய கோலத்தை உருக்கி 2 சென்டிமீட்டருக்கு சின்ன சின்ன கோலமாக உருவாக்கினா நம்ம 64 பால்ஸ் உருவாக்கலாம். அப்போ என்ன பண்ணோம்? பெரிய கோலத்தோட கன அளவை சின்ன கோலத்தோட கன அளவால் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ எண்ணிக்கைங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? சப்போஸ் இப்படி கூட கேட்கலாம், இந்த கொஸ்டினில் டிஃப்ரெண்ட் மாற்றி கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? நமக்கு பெரிய கோலத்தோட இந்த அளவு 8 சென்டிமீட்டர் கோலம், இப்போ கொஸ்டின் இப்படி கேட்கலாம், 8 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கோலம் உருக்கப்பட்டு டேஷ் சென்டிமீட்டர், இந்த இடத்துல இந்த சென்டிமீட்டரை கொஸ்டினாக கேட்டு நமக்கு 64 பந்துகள்னு கொடுத்துடலாம். ஓகே, இப்படி கேட்கலாம். 8 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கோலம் உருக்கப்பட்டு 64 சிறு சிறு பந்துகளாக உருவாக்கப்பட்டால் அந்த சிறிய பந்தின் கன அளவு என்ன அப்படின்னு கூட நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். அப்படி கேட்குறப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும்? இதே மெத்தட் தான் அப்பையும். இங்கே 4/3 பை கேபிட்டல் ஆர் கியூப் டிவைடட் பை 4/3 பை ஸ்மால் ஆர் கியூப் போட்டிருக்கோமா? இப்போ வந்து நமக்கு இந்த எண்ணிக்கை தான் தேவை. அதனால் இதை டைரெக்டாக கேன்சல் பண்ணி கேபிட்டல் ஆர் கியூபையும் ஸ்மால் ஆர் கியூபையும் சப்ஸ்டிட் பண்ணோன்னா எண்ணிக்கை கிடச்சிருச்சு. இதை வந்து அப்படியே ரிவர்ஸில் கேட்டாங்கன்னா நம்ம இந்த இடத்துல எண்ணிக்கை எவ்வளோ, டோட்டல் எண்ணிக்கை = 64ன்னு போட்டுக்கணும். ஓகேவா? = 64ன்னு போட்டுக்கிட்டு எண்ணிக்கை எவ்வளோங்கிறது 64. அப்போ கண்டுபிடிச்சிட்டோம்னா கேபிட்டல் ஆர் கியூபை சப்ஸ்டிட் பண்ணோன்னா ஸ்மால் ஆர் கியூப் எவ்வளோன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? சப்போஸ் அப்படி கேட்டாங்கன்னா நம்ம ஒன்றும் இல்லை, இப்போ இப்படி இருக்குது. ஓகேவா? 4/3 பை கேபிட்டல் ஆர் கியூப் டிவைடட் பை 4/3 பை ஸ்மால் ஆர் கியூப் = 64ன்னு எடுத்துக்கணும். எப்போ நமக்கு இந்த கேபிட்டல் பெரிய ஆர் மட்டும் கொடுத்துட்டு மொத்த எண்ணிக்கை புதிய பந்துகளோட எண்ணிக்கையும் கொடுத்துட்டு இந்த ஆரம் எவ்வளவு அப்போ நமக்கு கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஏன்னா இந்த பெரிய கன அளவு சின்ன அளவு கன அளவு மல்டிபிள் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது மொத்த எண்ணிக்கை. அப்போ இப்படி எடுத்துக்கிட்டு இதுக்கு இது கேன்சல் ஆகிரும், இதுக்கு இது கேன்சல் ஆகிரும். ஆர் கியூபோட வேல்யூ என்ன? 8 × 8 × 8 டிவைடட் பை ஸ்மால் ஆர் கியூப் = 64. இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா சால்வ் பண்ணால் எவ்வளவு? இந்த 8 8 64க்கு இது கேன்சல் ஆகிரும். அடுத்து இங்கே மேலே என்ன இருக்கும்? 8 இருக்கும். 8 டிவைடட் பை ஆர் கியூப் இங்கே 1 இருக்கும். அப்போ இந்த ஆர் கியூப் இந்த பக்கம் போச்சுன்னா 8 ஆர் கியூப்னு வரும். ஆர் கியூப் 8னா ஆர் எவ்வளவு? ஆர் = 2. இப்படி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். அப்போ நம்ம பார்க்கணும், நமக்கு கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சணும். இப்போ இந்த சம்மில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? பெரிய ஆரமும் சின்ன ஆரமும் கொடுத்துட்டாங்க, பந்துகளின் எண்ணிக்கை கேட்குறாங்க. அப்போ பெரிய பாலோட கன அளவு சின்ன பாலோட கன அளவால் நம்ம டிவைட் பண்ணோன்னா இந்த பாலோட மொத்தம் எத்தனை பால் அப்படிங்கிற எண்ணிக்கை வந்து நமக்கு கிடச்சிரும். அவ்வளோதான். இது வந்து நான் எதுக்கு போட்டேன்? இது வந்து பாலோட எண்ணிக்கை கொடுத்துட்டு கேபிட்டல் ஆர் கொடுத்துட்டு ஸ்மால் ஆர் கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப இது மாதிரி போட்டுக்கணும். ஓகே, அவ்வளோதான். இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் கொஞ்சம் சம்ஸ் இருக்குது. இந்த கிளாஸில் கோலம் வந்து நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் அரைக்கோளமும் இருக்குது. அதை மட்டும் நம்ம பார்த்துட்டோம்னா வால்யூமில் எல்லா சம்ஸும் நம்ம பார்த்துட்டோம். எல்லா மாடலில் வரக்கூடிய சம்ஸும் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இன்னும் கொஞ்சம் கிளாஸ் இருக்குது. அது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இந்த கிளாஸ் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.